Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஆக்சுவலாக கொஞ்சம் உடம்புக்கு முடியல, ஃபீவர், தலைவலி, ஜலதோஷம், இருமல் எல்லாம் மொத்தமாக வந்துருச்சு. ஸோ இதனால் என்னால் உங்கள் கூட வீடியோஸ் தொடர்ந்து இப்போ ஷேர் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். பட் இருந்தாலும் உங்கள் கூட இந்த கேள்விக்கான பதிலையாவது டெய்லி போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேள்விக்கான பதிலில் செகண்ட் எபிசோடில் ஃபஸ்ட்டு கொஸ்டினை கேட்டுக்கிறவர் விஜய். உங்கள் நேமை சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு ஹாப்பியா? ஸோ விஜய் என்ன கேட்டிருக்காருன்னா, ஆடுகளம் ஸ்டோரியில் டெல்லி கணேஷ் சார் தவறிட்டாங்க, ஸோ அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி யார் வருவா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக ஆடுகளம் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட பல மாதம் ஆச்சு. ஸோ அவர் இருக்கிற எபிசோட்ஸ் நிறைய எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அவர் நடிச்சு கொடுத்துட்டு போன எபிசோட்ஸ் முடியறவே பார்த்தீங்கன்னா இன்னும் பல நாள் ஆகும். ஆக்சுவலாக அந்த சீரியலில் அவரோட கேரக்டர் ஹீரோயினுக்கு தாத்தாவாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி அவரோட கேரக்டர் சீரியல்லேயே முடிக்கிற மாதிரி வரலாம், அப்படி இல்லைன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கூட நடக்கலாம். சீரியல் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் இதை பற்றின அப்டேட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன கேட்காருன்னா, எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது, சொக்கத்தங்கம் சீரியல் எப்போ போடுவாங்க? ஸோ சீரியலோட ஸ்டோரி ட்ராக் அண்ட் ஹீரோயினை வச்சே தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக சொக்கத்தங்கம் சீரியல் நான் பிரைம் டைமில் தான் வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் எந்த சீரியலை முடிச்சுட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு. தயவு செஞ்சு மிஸ்டர் மனைவி கயல் 7 என் பண்ணுங்க. EN 9:30 ஸ்லாட், ஆடுகளம் 7:30 ஸ்லாட் வருமா? என்ன நடக்க போகுது? அப்படி வந்தாலும் வருமா? கயல் எப்போ 5 இயர்ஸ் ஆக போகுது? ப்ளீஸ் அப்டேட் சே மை நேம் இன் எபிசோட் 2. கயல் சீரியலை பற்றி இப்படி ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்கலாமா? கயல் சீரியலில் கண்டிப்பாக முடிக்கவே மாட்டாங்க. இப்போ மறுபடியும் புது ஸ்டோரி ட்ராக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னதான் அவங்க கொண்டு வந்தாலும் 10+க்கு மேலே பிடிக்குதுப்பா. அதனாலே இந்த சீரியலில் தொடர்ந்து அவங்க கொண்டு போயிட்டே தான் இருப்பாங்க. ஸோ கயல்லாம் முடியணும்னு இன்னும் பல வருஷம் ஆகும். பார்க்கலாம். எதிர்நீச்சல் சீசன் 2 9:30 வரதுக்கு தான் ஹை சான்சஸ் இருக்குது. ஆடுகளம் கேட்டிருந்தீங்களா? ஆடுகளம் 7:30 ஸ்லாட்டில் கண்டிப்பாக வராது. மேக்ஸிமம் 10 o'clock ஸ்லாட்டில் கொண்டு வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டினை கேட்டிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சக்தி ராஜேஷ். இவர் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா ஆனந்தராகம் சீரியல் முடிய போகுதா சொல்லுங்க அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டு. ரியலாக இப்போ நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஆனந்தராகம் சீரியலோட ஸ்டோரி ட்ராக் இப்போ கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. என்னதான் அபியை கொடுமைப்படுத்தினாலும் எப்போ அபி கதிர் மேலே அவங்களோட கோபத்தை காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்களை வெயிட் பண்ண வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பெருசாக அபி கோபத்தை காட்டுவாங்க. ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா சீரியல் எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. சீரியலோட டிஆர்பியும் பார்த்தீங்கன்னா பழையபடி 3+க்கு வந்துருச்சு. ஸோ ஆனந்தராகம் சீரியல் இப்போதைக்கு முடியலை. ஸோ அது கன்ஃபார்ம். ஆல்சோ ராகவி சீரியலை பற்றி லான்ச் அப்டேட்டும் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போதைக்கு அதை பற்றி தகவல் கிடைக்கல. இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஹீரோவாக நடிக்கிறாங்க, 2 முக்கியமான ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஸோ அது பிரைம் டைமில் வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. நம்மமே பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் போட்டுகிட்டே தான் இருக்கீங்க. பட் என்னால் இப்போதைக்கு இந்த 2 தான் பதில் கொடுக்க முடிஞ்சிச்சு. அப்கமிங் எபிசோட்ஸில் உங்களோட கமெண்ட்கான பதிலை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அகைன் ஒன் டைம் உங்ககிட்ட சாரி சொல்லிக்கணும். இந்த வீடியோட வாய்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்க சான்ஸ் கிடையாது, எனக்கே தெரியும். ஸோ கூடிய சீக்கிரம் நான் பழையபடி உங்களுக்காக நிறைய வீடியோஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.